நாகரிகத்தை கண்டுபிடித்த சர் ஜான் ஹீபர்ட் மார்ஷல் சிலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சிந்துவெளி எழுத்து முறையில் உள்ள புதிர் குறித்த ஆய்வுக்கு 8.5 கோடி ரூபாய் பரிசு உள்ளிட்ட 3 அறிவிப்புகளையும் வெளியிட்டார். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான மின்சார ரயில்கள் ரத்து. பேருந்து, ஆட்டோக்கள் மக்கள் பயணித்ததால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் இடி ரெய்டு என்பது காலதாமதமாக நடைபெற்றது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட பின் பேட்டி. அதனால நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன். நானும் வேலூர் மாவட்டம் தான். அங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது என்பது எனக்கு தெளிவாக தெரியும். அதனால இப்ப நடந்த ரெய்டே மிக மிக காலதாமதம். இன்னைக்கு அவரு டெல்லிக்கு போய் யாரை சரி கட்டுறதுக்காக டெல்லிக்கு போறாருன்றது தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும், ரெய்டு போறது மட்டும் இல்ல, என்ன ஆவணங்களை அங்க பிடிச்சிங்க என்பதை மக்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியா தெளிவுபடுத்தணும். ரெய்டு போறீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியறதே கிடையாது. தனது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் எம்பி கனிமொழி. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மாணவிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி திமுக அரசை கண்டித்து ஜி.கே. வாசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். பேரணியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் மாணவிக்கு நீதி வேண்டி வலியுறுத்தி பதாகை ஏந்தியவாறு கண்டன முழக்கமிட்டனர். டெல்லியில் கடும் பனி மூட்டத்தால் 6 விமானங்கள் ரத்து. 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதம். ரயில்களும் தாமதமாக இயக்கப்படுவதால் பயணிகள் அவதி. சீனாவில் ஹைபை மாகாணத்தில் பயங்கர தீ விபத்து. கடை வீதியில் பற்றிய தீயில் 8 பேர் உயிரிழப்பு, 11 பேர் காயம். திமுக ஆட்சிக்கு எதிரான சதி கூட்டத்திற்கு தீனி போட தொடங்கி இருக்கிறார் கே. பாலகிருஷ்ணன். பின் விளைவுகளை பற்றி கருத்துக்களை சொல்வது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலி கட்டுரை. சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் மின்சார ரயில்கள் இன்று ரத்து. கடற்கரை பல்லாவரம் இடையே மாலை 5 மணி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. பொங்கல் பண்டிகை நெருங்கும் வேளையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. விதிமீறல்களில் ஈடுபடும் ஆம்னி பேருந்து மீது நடவடிக்கை எடுக்க 30 சிறப்பு குழுக்களை அமைத்தது போக்குவரத்து ஆணையரகம். விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 7 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து தரிசனம். திருப்போரூர் முருகன் கோயில் உண்டியலில் விழுந்த செல்போன் பக்தரிடம் ஒப்படைக்கப்படும். அமைச்சர் சேகர்பாபு தகவல். ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு குற்றால அருவிகளில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள். கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருவதால் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் காவல்துறையினர். எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பார்டர் கவாஸ்கர் கோப்பையை இழந்தது இந்தியா. சிட்னி டெஸ்ட் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்திரேலியா முன்னேற்றம். சிட்டி போட்டியில் ஏற்பட்ட தோல்வியால் வாய்ப்பை இழந்தது இந்திய அணி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.